மூன்றாவதாக வஞ்சிக்கப்படுகிறது உலக ஞானத்தினாலே அது மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உலக ஞானம் என்று சொன்னால் உலகத்திலே நாகரீகம் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே கம்ப்யூட்டர் மயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களாலே இன்றைக்கு தேவனுடைய சித்தங்களை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகம் ஞானம் சென்று கொண்டிருக்கிறது. பரிணாம வளர்ச்சி, டார்வினுடைய சிந்தனைகள் உலகத்தில் இன்றைக்கு வளர்ந்து அநேகமான படித்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு படித்து படைப்புகள் எல்லாம் வந்து அது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது உலக ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு தானியேல் புத்தகத்தில் சொல்லப்படுகிற விளக்கம் என்னென்று சொன்னால், தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கடைசி பாகத்திலே சொல்லுகிறார், அறிவும் பெருகி போம், அவர்கள் இங்கும் அங்கு ஓடி ஆராய்வார்கள், அறிவு வகுத்து போம். இந்த கடைசி நாட்களிலே அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவு இன்றைக்கு வகுத்து பாருங்கள். உலகத்திலே எவ்வளவு விஞ்ஞான ரீதியான காரியங்கள் எல்லாம் வளர்ந்து 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 எவ்வளவுக்கு எவ்வளவு விஞ்ஞானத்திலே சரியான முறையிலே விஞ்ஞான வளர்ச்சி கூடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொருட்கள் எல்லாம் சிறிதாகி இன்றைக்கு அந்த அளவு நவீனமயப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். முழு காரியங்களையும் கம்ப்யூட்டர்லே வெப்சைட்லே முழுவதுமாக கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒரு நொடி பொழுதிலே ஒரு மூலையிலே இன்னொரு மூலைக்கு அறியக்கூடியதாக இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலே அறிவு வகுத்ததுனால என்ன நடக்கிறது? தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான் என்று சொல்லி நாங்கள் நீதிமொழி 14:1 சொல்லுகிறார். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான். தேவன் எங்கே இருக்கிறார் என்று அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்ட உலகம், அது உலக ஞானம். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா? சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியை குறித்து இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே எப்படியாக இது உருவானது, இந்த ஒரு மண்ணிலே இருந்து ஒரு புழுவாகி பிறகு அது ஒரு சிறிய ஒரு வஸ்துவாகி அப்படியே வந்து 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 ஒரு குரங்காகி அவன் மனிதனாகி வந்திருக்கிறான் என்று காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தேவனை மறுதளிக்கிற, தேவன் இல்லை என்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அந்த வளர்ச்சியினாலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அநேக மக்கள் தேவனை மறுதளித்து தேவனை தேடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விஞ்ஞானம்தான் தேவன் என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். அதனாலே ஒருவரை நாங்கள் திசுப்படுத்த அவளை உறுதிப்படுத்த முடியாது. இன்றைக்கு நீங்கள் அதை வாக்குவாதமாக நீங்கள் பேச போனால் அது நமக்குத்தான் பிரச்சனையாக வரும். வேத புரட்டருக்கு 2 தரம் புத்தி சொல்லு, அவர்களை விட்டு விலகு என்று தீமத்துக்கு எழுதுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் வேத புரட்டராக இருக்கிறவர்களோடு நாங்கள் பேசாமல், நீங்கள் இந்த உலக ஞானத்துக்குள்ளே இருக்கிற மக்களே, இந்த விஞ்ஞானத்திலே படித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வெளிநாடுகளிலே கூடுதலாக விஞ்ஞான ரீதியிலே படிக்கிற பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 1997ஆம் ஆண்டிலே என்னுடைய செய்தி தொலைக்காட்சியிலே சென்று கொண்டிருந்தது, தேவ ஞானமும் விஞ்ஞானமும் என்ற செய்தி. அது 90 நிமிடம். அந்த செய்தி சென்று கொண்டிருக்கிற வேளையிலே அநேகர் எனக்கு எடுத்து தொலைபேசியிலே பேசினார்கள். நாங்கள் உங்களுடைய செய்திகளை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அருமையான ஒரு செய்தி என்று. விஞ்ஞானத்திலே படிக்கிற கேம்பஸிலே படிக்கிற பிள்ளைகள் என்னோடு பேசினார்கள். இது உண்மையான செய்தி என்பதை அவர்களுக்கு முன்பு தெரியாது. நான் அந்த செய்தியை விளங்கப்படுத்திக் கொண்டு வந்தேன். ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே இப்படித்தான் உலகம் இருந்தது என்பதை நான் பேசுகிற பொழுது அநேகர் அந்த செய்திக்கு விளங்கி அவர்கள் விளங்கப்படுத்தினதையும் விளங்கி கொண்டதையும் நமக்கு தெரிவித்தார்கள். அந்த செய்தி டிவிடியாக 100க்கும் மேற்பட்ட டிவிடிகள் நாங்கள் வெளியிட்டோம். இலங்கையிலும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அந்த டிவிடி செய்தி சென்றது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே வந்து தெரியாமல் அறியாமல் இருந்தார்கள். அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். விஞ்ஞானம் தேவன் அல்ல. விஞ்ஞானம் படைக்கப்பட்டதை ஆராய்ச்சி செய்கிறதுதான் விஞ்ஞானமே அல்லாமல் அவர்களால் ஒன்றை படைக்க முடியாது என்பதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிக்கர்த்தர் ஒருவர் தான். அந்த சிருஷ்டிக்கப்பட்டதை ஆராய்ந்து கண்டுபிடித்து செய்வார்களே அல்லாமல் அவர்களால் ஒன்றை செய்ய முடியாது. ஒன்றில் இருந்து இன்னொன்றை உருவாக்க முடியுமே அல்லாமல் அவர்களாக ஒன்றை சிருஷ்டிக்க முடியுமோ? முடியாது. அதுதான் உண்மை. அதற்காக நாம் தேவன் இல்லை, நாம் எல்லாம் செய்வோம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு என்ன செய்கிறார்கள்? இப்படியான ஒரு காரியத்துக்கு வருகிற பொழுது தேவனை விட்டு பின்வாங்கி
மற்றவர்களுக்கும் இப்படியான புஸ்தகங்களை இப்படியான காரியங்களை நிறைய உலகத்துக்கு கொடுத்து இந்த மக்கள் அதிலே மூழ்கி படித்து 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 அதிகம் படிப்பு உடலுக்கு இழப்பு என்று பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசியில் இப்படிப்பட்ட படிப்புகளினாலே உடலுக்கு இழப்பு வந்து அநேக பைத்தியக்காரராகி அநேகம் தேவனை விட்டு விலகி தேவனும் இல்லை உலகமும் இல்லை என்ற அளவுக்கு பைத்தியக்காரராகி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனபடியினால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலத்திலே எல்லாம் வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறதுபடி இந்த காலத்திலே இவைகளெல்லாம் நடக்கும், இவைகளெல்லாம் வரும். இந்த நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால் தானியேலில் இருந்து வருகிற பொழுது ஆபகுக், ஆகார், ஓசியா இப்படியான புஸ்தகங்களிலே வாசிக்கிற பொழுது இப்படியான காலங்களிலே இப்படியானவர்கள் எல்லாம் இருக்கும் கடைசி நாட்களிலே என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக வேதத்திலே வேதம் வந்த பிறகு வேதம் என்று சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது எல்லாம் வரும், இப்படியான காலங்கள் எல்லாம் வருகிற பொழுது அது கடைசி காலங்களுக்கு அடையாளம். இந்த கடைசி நாட்களிலே மனிதனுடைய அறிவு பெருகிப்போம், அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய பொருளாதார காரியங்களிலே நாடுகள் எல்லாம் வல்லரசாக வேண்டும் என்று அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உலக சந்தையிலே. இப்படியான காரியங்களினாலே மக்கள் விஞ்ஞானம்தான் தேவன் என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இந்த விஞ்ஞானத்தினாலே நடக்கிற சம்பவங்களினாலே அநேக மக்கள் துன்மார்க்கமான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு தேவ தண்டனை நிச்சயமாகவும் அவர்கள் தேவனை அறிந்து சோதரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவருடைய பொல்லாத இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமனுக்கு நிறுவம் 1-2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இப்பொழுது பவுல் இந்த காரியங்களை குறித்து எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். பவுல் எழுதுகிற கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது இந்த காரியத்தை சொன்னார். இந்த சவுத் ஏசியாவில், ஆப்பிரிக்காவிலே, ஐரோப்பாவுக்கு அவர் இந்த ஊழியங்களை செய்த வேளையிலே அந்த மக்கள் அப்பொழுது கொஞ்சம் விஞ்ஞானத்திலும் எல்லாவற்றிலும் கிரேக்கர் எல்லாம் ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர் சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த நிருபத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் 14, 15, 16 வசனங்களை. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடி. இல்லை 1 கொரிந்தியர்ல 19 வாசிங்க. அந்தபடி ஞானியுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வளவு ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிற கிரேக்கர் ஞானத்தை தேடுகிற கிரேக்கருக்கு அவர்கள் சாக்ரட்டிஸ் ஞானி கிரேக்கத்திலே தான் பிறந்து வளர்ந்தவர். அந்த காலத்திலே கிரேக்கம் உலகம் முழுவதும் பறந்து கிரேக்க மொழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கிரேக்க மொழி உலகமெங்கிலும் பேசப்பட்ட, தற்பொழுது ஆங்கிலம் பேசப்படுகிறது போல அந்த காலத்திலே கிரேக்க மொழி உலகமெங்கும் பேசப்பட்ட ஒரு மொழியாக இருந்தது. அந்த காலத்திலே 3 மொழிகள் இருந்ததை அதிலே மிக முக்கியமானது யூத மொழியும் கிரேக்கரும் லத்தீன் மொழியும் 3 மொழியும் ஆட்சி மொழிகளாக இருந்தது. நாங்கள் அந்த ஆட்சி காலங்களிலே கிரேக்கம் உலகம் முழுவதும் பேசப்பட்ட மொழியாக இருந்தது. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்குத்தான் பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஞானம் படத்திலிருந்து வருகிற ஞானமாகிறாமல் இது லௌகீக சம்பந்தமானது என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். இதிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது 25ஆம் வசனத்தை வாசித்து, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. பார்த்தீர்களா? தேவனுடைய ஞானத்தோடு தேவனுடைய பலத்தோடு ஒருவரும் போராட முடியாது.
ஏனென்றால் அவர்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எப்படியும் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்துப்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பார்த்தீர்களா? விஞ்ஞானிகள் ஞானிகள் என்று சொல்லப்படவுள்ள விடுக்கத்தக்கதாக யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமான உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளாகிய நம்மைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். தம்முடைய பிள்ளைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு என்று 28ஆம் வசனம். உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களை அற்பமாக எண்ணப்பட்டவர்களை இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமா, மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். தேவனுக்கு முன்பாக ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படியெல்லாம் செய்து வந்தாலும் நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்குள்ளே என்னுடைய கூட்டை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஓசியா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வானத்துக்கு ஏறுவோம், நட்சத்திரங்களுக்குள்ளே என் கூட்டை கட்டுவேன் என்று சொன்னாய், நான் உன்னை கீழே விழ தள்ளுவேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் நாங்கள் வானத்திலே நாங்கள் போய் இப்படியெல்லாம் செய்வோம் உண்டு, வான மண்டலங்களிலே வாழப்போகிறோம், சந்திர மண்டலத்திலே வாழப்போகிறோம், நாங்கள் செவ்வாய் கிரகத்திலே வாழப்போகிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் உன்னை கீழே விழ தள்ளுவேன், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோம். 115ஆவது சங்கீதத்திலே வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் ஆராய்ச்சி இருந்ததைத்தான் ஆராய்ச்சி செய்கிறார்கள், அல்லாமல் அவர்களால் ஒன்றையும் சரிவாக தெளிவாக உறுதிப்படுத்த முடியாது. இன்றைக்கு ஆதாமுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த அழிந்து போன இன்றைக்கு டைனஸ் என்ற மிருகங்களையும் எத்தனையோ மண்டை ஓடுகளையும் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணுக்கு அடியிலே இருந்தவர்களையும் ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கிறார்கள். இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை, வேதத்திலே இருக்கிறது. அது குறித்த செய்தியை நாம் சொல்லி இருக்கிறோம். விஞ்ஞானம் தேடி சொல்லலாம், விஞ்ஞானத்தினாலே படைக்க முடியாது. அவர்களுக்கு இந்த தேவ ஞானத்தை புரிய வைக்க முடியாது. அவர்களுக்கு புரிந்து கொண்டாலும் அவர்களுக்கு அது பைத்தியமாகத்தான் தேரும். ஏனென்றால் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார், அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஞானத்தை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். வாசிப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான், அவைகளை அறியவும் மாட்டான். பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் தேவனுக்குரிய காரியங்களை மனுஷ ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாலே இவைகளை கண்டுகொள்ள முடியாது. இவைகள்லாம் சரி என்ற ஒரு முரட்டாட்டம் உள்ள தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தி இப்படியாக நாங்கள் ஞானிகள், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பெரியவர்கள், எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது சொல்லுகிறவர்கள் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? அவர்கள் ஆராய்ந்து ஞானிக்கிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார். ஏனென்றால் அவர்கள் என்னத்துக்காக அறியாமல் இருக்கிறார்கள்? 15ஆம் வசனம் என்ன சொல்லுவது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரியவன் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வழிநடத்திலே வாழுகிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். ஏனென்றால் அவனிடத்திலே தேவனுடைய ஆவி இல்லை. இவன் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறதுனாலே அவனுக்கு எந்த ஞானத்தினாலும் புத்தி சொல்ல முடியாது. தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஞானத்தினாலே தான் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள முடியும். இது உலக பிரகாரமான காரியங்களிலே நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்ட காரியத்தை 16ஆம் வசனத்திலே தெளிவாக ஆண்டவர் சொல்கிறதை வாசிப்போம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பார்த்தீர்களா? இப்பொழுது
கர்த்தருக்கு யாரும் போதிப்பார்களா? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ஒருவருக்கும் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் ஒருவரும் இல்லை. எனவே எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் இல்லாத நம்மை தெரிந்து கொண்டார். எனவே நாம் இந்த செய்திகளை தொடர்ந்து நாங்கள் வாசித்து இந்த உலக விஞ்ஞானத்துக்குள்ளே விலகி வாழ வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் இதை ஏற்று வழிநடத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.